வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அதாவது என்ன டைட்டில்னு கேட்டிங்கனாக்க, நாகேஸ்வரனும் 4 பெண்களும். இதுதான் டைட்டில். ஓகேயா? அதாவது நாகேஸ்வரங்கிறவன் ஒரு சின்ன ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து கடகடா குடு அப்படின்னு முன்னுக்கு வந்தவன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்து அவனே சொந்தமாக நிலத்தெல்லாம் வளைச்சி போட்டு, அதாவது 1980s நடந்த கதை இது. அந்த நாகேஸ்வரன் எல்லார்ட்டையும் போய் நல்லா பேசி எல்லாம் பண்ணி, உங்களுக்கெல்லாம் இந்த 4 கிரவுண்டை கொடுத்தீங்கன்னா ஒரு 20-25 ஃப்ளாட்டை கட்டுவேன். அதில் உங்களுக்கு 4 ஃப்ளாட்டு நீங்கள் ஆசைப்படுற ஏரியாவில் கொடுத்துருவேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வேணா ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணா ஓகே, ஒரு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் வேணாலும் ஓகே. பாக்கியெல்லாம் நான் விற்றுக்கித்து ஏதோ காசை பண்ணிப்பேன். அது தவிர உங்களுக்கு முடிஞ்சால் கேஷ் ஏதாவது கொடுத்துக்கிறோம் முடியும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசி ஒரு 2-3 பில்டிங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க் லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு பெரிய மனுஷங்கள்ட்ட கடன் வாங்கி எல்லாம் செஞ்சு, அப்போ எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால கேகே நகரில், மற்றபடி நுங்கம்பாக்கம் ஏரியாவில் எங்கெங்கே காலி இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப ஓஹோன்னு பிரபலமாகாத ஏரியாலெலாம், வளர்ந்துக்கிட்டு வர ஏரியா அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷன் அங்கே எங்கெல்லாம் இவர் நாயா பையா அலைஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு 3-4 பில்டிங்கை ரொம்ப சின்சியராக, அதாவது நியாயமாக ஒரு குவாலிட்டியோட கட்டி கொடுத்ததுனால கஸ்டமர்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே அவருக்கு அப்பப்போ நிறைய பேர் நல்லா பண்ணுறாரு இவர் நாகேஸ்வரன் அப்படின்ட்டு சொல்லி சந்தோஷமாக அவருடைய கொஞ்சம் பிக்கப் பண்ணிருந்தார். அது பிக்கப் பண்ணுற போது வாழ்க்கையில் பிக்கப் பண்ணாமல் இருப்பாங்களா, அவர் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நாகேஸ்வரோடைய ஒய்ஃபு ரோஹிணி வந்து சேர, அவளும் மார்க்கெட்டிங் எல்லாம் கில்லாடி ஹஸ்பண்டுக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணி அப்படி அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்டு ஒரு 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அப்படியே பிறந்த உடனே பார்த்தா ரோஜா மலர் மாதிரியே இருக்குது, ஒரு பெண் குழந்தை. ஆகா, இந்த குழந்தைக்கு சரோஜான்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்க, நான் நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, சரோஜா பிறந்த நேரம் அப்படியே நம்ம ஓஹோன்னு வரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்லி ரோஜான்னு அந்த பொண்ணை அந்த ரோஜாவில் 1-2 முள்ளுகள் இருக்கிறதும் அவங்களுக்கு அந்த பொண்ணு வளர தெரிய ஆரம்பிச்சுது. எனிவே, அந்த பொண்ணு முதல் பொண்ணு பார்க்குறதுக்கும் படிச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மாவுக்கு. இந்த பொண்ணு பிறந்த உடனே திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் அரசியல்வாதி தான், மக்கள் படத்தை ஆட்டையை போடுற ஒரு ஆள் நாகேஸ்வரன்ட்ட வந்து பேசி இந்த மாதிரியா பணத்தை நான் கொடுக்குறேன், 25% ஷேர் எனக்கு கொடு, மற்றபடி பாக்கியை நீ எடுத்துக்க சந்தோஷமா, ஆனால் கட்டுற இடத்துலலாம் எனக்கு ஒரு ஃப்ளாட்டும் 25% லாபமும் கொடுத்தேன்னா உனக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் வேணாலும் நான் தரேன்லாம் சொல்ல, இவர் சென்சியராக பண்ண ஆரம்பிக்க, அந்த அரசியல்வாதி பரவாயில்ல நியாயமாக நல்லவனாக இருக்கான்னு சொல்லி நிறையா கோடியாக கொட்டி கொடுக்க, இந்த ஆள் பெரிய பில்டர் ஆகிட்டான் நம்ம நாகேஸ்வரன். அப்படியே வளருது பணம், அண்டு பில்டிங்கெல்லாம் வளருது, இவருடைய ஃபேமிலியை வளருது. கூட ஒரு 3 பொண்கள், அதாவது மூத்த பொண்ணு சரோஜா, அதுக்கப்புறம் இன்னும் 3 பொண்கள் கடகடன்னு வளர, அவ்வளவுதான் மல்லிகை, கனகாம்பரம், செம்பருத்தி அப்படின்னு 4 பொண்களாகி போச்சு. ஏன்னா ரோஜான்னு பேர் வச்சதுனால ஃப்ளவரை வச்சே பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கும் ஃப்ளவரை வச்சே பேரை வச்சார். அந்த ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷம், எல்லா குழந்தைகளும் நல்லா வளர ஆரம்பிச்சது. ஆனால் மூத்த பொண்ணுக்கு மற்ற 3 குழந்தைகள் பிறந்த உடனே தனக்கு கிடைக்க வேண்டிய செல்லம் இதெல்லாம் குறையுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம். அது ஒரு வித்தியாசமான பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் அதிகம். அதாவது நம்ம வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம், பெத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி சொல்ல மனசு வருமா, தங்கமான குழந்தை சின்ன விஷயத்துக்கு சில சமயம் கோச்சின்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வளர்ந்து ஒரு 20-21 வயசு ஆச்சு. இவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேங்குது.
ஆனால் அந்த பொண்ணு பிறந்தபோது தான் இந்த அரசியல்வாதி வந்து பணத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணு நல்லா வான்னு சொல்லி ஓஹோன்னு வந்ததுனால எல்லாமே ரோஜாவோட அதிர்ஷ்டம்தான். ஸோ ரோஜா மனம் கோணாமல் இருக்கணும்ன்ட்டு அதுக்கு எக்கச்சக்க செல்லத்தை கொடுத்து வளர்த்து அது பயங்கரமாக இருக்க இப்போ அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். ஏன்னா பின்னாடியே 19 வயசில் ஒன்று, 17 வயசில் ஒன்று, அண்டு 15 வயசில் ஒன்று கரெக்டாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பெரிய கடமை இருக்குது. அண்ட் கோடி கோடியாக பணம் இருக்குது. பணம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண வேண்டாமா? அப்படியாக இந்த பொண்ணை அப்பப்போ கொஞ்சம் தகராறுலாம் பண்ணுற போது வைக்கிற போது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு எதாவது மாத்திரை கத்திரை கொடுப்பாரு. சைக்கியாட்ரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் பூர்ண குணம் எப்படி ஆகும் சொல்லுங்கள்? பிறவியில் பிரச்சனை வந்ததுனாக்க திடீர்னு பூர்ண குணம்லாம் ஆகாது. அப்பப்போ மருந்து இருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், வைக்கலாம் போகலாம். இவர் பாவம் ஏழ்மையில் இருந்து நாகேஸ்வரன் முன்னுக்கு வந்தவர், அதனால் அவருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். இப்போ பொண்ணுக்கு கல்யாணங்கிற போது பல கோடீஸ்வரங்கள்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. இருந்தாலும் பொண்ணுடைய சுய ரூபா அதுக்கு ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒத்துரும், பெரிய பிரச்சனை ஆகிடும், ஊருக்கெல்லாம் பப்ளிசிட்டி கிடச்சிரும். அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கிற ப்ரெஸ்டீஜ், அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் போயிடும். பேப்பரில் டிவியெல்லாம் வந்து நான் ரொம்ப அசிங்கம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தோம், அதே மாதிரி ஒரு முன்னுக்கு வர பையனுக்கு வாய்ப்பை கொடுப்போம். நல்ல சிவில் இன்ஜினியரிங் படித்த யாராவது ஏழை பையன் இருந்தான்னா அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அப்படி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவர் கீழே வேலை செய்கிற கொத்தனார் கித்தனார் அவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவர் தேடுற போது ஒரு அருமையான பையன் கிடைக்கிறான், முரளின்னு. முரளி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கான், நல்ல உடம்பு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு இது பண்ணியிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், சிவில் இன்ஜினியரு, கட்டட வேலையெல்லாம் பிடிக்கும். அண்டு அவன் துருதுருன்னு இருக்கிறதுனால சரி ரைட் இவர் இருந்தாலும் நமக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பான். அண்டு நமக்கு ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது நாகேஸ்வரனுக்கு. இருந்தாலும் ஆர்வத்தில் அந்த காலத்தில் சின்ன வயசில் செங்கல் எடுத்து கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு கொத்தநாட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இந்த பையனுக்கு ஏற்கனவே பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறதுனால நம்ம மாப்பிள்ளை முரளி நல்லா வருவான்னு சொல்லி அந்த பையன்ட்டப்பா கோடி கோடியாக இருக்கிற பணத்துக்கெல்லாம் நீ தான் மேனேஜ் பண்ணணும், என்னுடைய பொண்ணு ரோஜா தங்கமான பொண்ணு, அதை கல்யாணம் பண்ணிக்கணும், அண்டு நல்லபடியாக அந்த பொண்ணை வச்சுக்கணும். அதுதான், ஏன்னா அந்த பொண்ணு பிறந்து தான் எங்களுக்கு கோடி கோடியாக பணம்லாம் வந்தது. அது கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தாலும் என்ன சார் முன்னப்பின்ன இருக்கிறத பற்றி சொல்கிறீங்க, நானே முன்னப்பின்ன தான் சார் நான் சொல்ல. அப்படியா, நீயும் முன்னப்பின்னவா, வெரி குட். அப்போ 2 முன்னப்பின்னவும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் நாளைக்கு குறைகளெல்லாம் சொல்லக்கூடாது, அது இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணத்தை, மூத்த பொண்ணோட கல்யாணம் அவ்வளோதான் ஜொலிக்குது. அண்ட் அடிச்சது முரளிக்கு ஜாக்பாட். இப்படி ஒரு அழகான பொண்ணு, அதே நேரத்தில் பணம்னா சாதாரண பணம் இல்லை, அவங்க குடும்பம் சொந்தங்க இதெல்லாம் பொறாமப்படுதுங்க. ஆஹா, அதிர்ஷ்டம் நம்ம முரளிக்கு அடித்த மாதிரி எல்லோரும் கடிக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அண்டு கல்யாணம் பிரமாதமாக முடிக்குது. அண்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூமில் இந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படியே தேவதை மாதிரி வந்து நிற்குது பொண்ணு. அண்டு முரளிக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில் எந்த புண்ணிய பொண்ணும் தெரியலையே, இந்த அளவுக்கு கடவுள் நம்மளை கவனிக்கிறாரே அப்படிலாம் சொல்லி சந்தோஷமாக அந்த பொண்ணை காலில் விழுந்து கும்பிட வருது. அது ஐயோ தமிழ் சினிமா நிறைய பாப்பியானே அப்படின்னு 1980s தானே வழக்கம். ஸோ இந்த கதை 1980s கிட்டத்தட்ட நடந்த கதை என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வாரி அணைக்கிறான். அது டோன்ட் டச் அப்படிங்குது. இவன் ஏன் டோன்ட் டச் சொல்லுது அப்படின்ட்டு பார்க்குற போது இந்த மாதிரி காலில் விழுந்தால் யாருமே டச் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் வேணும் எனக்கு அந்த பொண்ணு சொல்ல. ரோஜா ஆஹா என்ன பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் அப்படி பேச வைக்கிறாங்க. ஏன் கதவை தாப்பால் போட்டிருக்காங்க, திறந்து வைங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிற, ஏசி காற்றெல்லாம் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்ல. தட்ஸ் ஓகே, நல்லா திறந்து இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு, இந்த மாதிரி சாத்தியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா பரவாயில்லன்னு சொன்னால் ஓங்கி போய் ஒரு எட்டி ஒரு விட்டு கதவை திறக்குது. வெளியில் நல்லா ஆளும், பெரிய வீடு, எல்லோரும் சரி பொண்ணை மாப்பிள்ளை உள்ளே அனுப்பிச்சாச்சு, இனிமேல் நமக்கு என்ன வேலை எங்கேன்னு போயிட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு தெரியல. ஆனால் இவன் ஓடிப்போய் அம்மா ப்ளீஸ்னு கையில் காலில் விழுந்து கதவை லேசாக அப்படி சாத்தி வச்சுட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்குது படுக்கலாமா அப்படின்னு சொல்லி படுக்கிறான். அதுவும்
அப்படி ஒரு மாதிரி பார்த்து இவரை முறைச்சி பார்க்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருளுது. இவனுக்கு அப்போவே என்னடா இது ஒரு மாதிரி பார்க்குதுன்னு பார்க்குறோம். லைட்லாம் அணைச்சிட்டு படுத்துட்டு அப்படி மெல்ல கையை தூக்கி மேலே போட்டா அவ்வளவுதான். பட்டார்னு எழுந்து, ஏய் என்னடா ராங் டச் பண்ணுற நீ அப்படின்னு சொல்ல, என்னது நான் உன் ஹஸ்பண்டு ராங் டச்சா அப்படின்னு சொல்ல, கையை உடைச்சிடுவேன் ஜாக்கிரதை, ராங் டச் பண்ணேன்னா. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்லட்டுமா? ஐயோ ஐயோ ஒன்றுமா, அவன் அசிங்கப்படுத்துறாதம்மா, அவமானப்படுத்துறாதம்மான்னு சொல்ல, ஜாக்கிரதையாரு, இந்த டச்சிங் வேலையை வச்சுக்கூடாது, நாலடி தள்ளிப்படு அப்படின்னு சொல்ல, முரளிக்கு வலுவலத்து போய் ஃபஸ்ட் நைட்டில் இப்படி ஒரு பொண்ணு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ தான் புரியுது இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. இப்படியே நைஸாக இப்போ நாலடி தள்ளியே படுத்து யோசிக்கிறான். இந்த சம்பந்தத்தை விடவும் மனசு வரல. அதே நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்? இவங்கள்ட்ட பணத்தை கறக்கிறதா இல்லை வேறு என்ன பண்ணுறது? பணத்தை கறந்தா எப்படியும் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுத்து இது பண்ணுவாங்க, இல்லை ஆளை வச்சு அடித்து கிடிச்சு க்ளோஸ் பண்ணுவான், பெரிய பணக்காரன், எல்லா அரசியல்வாதியோட கான்டாக்ட்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி இந்த சுச்சுவேஷனை நம்ம கவர் பண்ணோன்ட்டு அவன் கிரிமினல் பிரெயின் சொல்ல, அவன் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு 1 or 2 days கிட்டேயே நெருங்க விட மாட்டேங்கிற அந்த பொண்ணு. அண்டு நோ பேட் டச் அப்படின்னு கத்துது. சரின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வாழை சுருட்டிட்டு இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு, என்ன மாப்பிள்ளை எல்லாம் ஓகேயா அப்படிங்கிற போது, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் சார் அப்படின்னு மாமனாட்ட சொல்ல, என்ன சாருங்கிறீங்க, மாமான்னு கூப்பிடுங்க. பாபா ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே பாபா, உங்கள் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, கிட்ட போனாலே பேட் டச்னு கத்துது. ஆமாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு 10 வயசுலேருந்தே நாங்கள் பேட் டச் குட் டச்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு சொல்லி தொலைச்சிட்டீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த டச்செல்லாம் இருக்குன்னு சொல்லாமல் விட்டீங்களே. அந்த பொண்ணு ரொம்ப தகராறு பண்ணுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்க. என்ன தகராறு? இப்போ ஒரு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. 4-5 நாள் அப்போ நைட்டு படுக்கிற போது ஓங்கி காலால் எட்டி உதச்சி ஒரு 5-6 அடி தள்ளி படுக்கதா சொல்லுது. இல்லைன்னு சொன்னால் கண்ணை உருட்டுறதை பார்த்தா பயமாக இருக்குது, ஒரு பெரிய பத்திரகாளி உருட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஓஹோ அப்படி ஒரு பிரச்சனையா, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு வழி இருக்குங்க, இதை பெருசுப்படுத்தி வெளியிலாம் சொல்லாமல் அப்படின்னு முரளி ஆரம்பிக்க, சொல்லுங்கள் என்ன, பிகாஸ் ப்ரெஸ்டீஜ் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், வெளியில் யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது, நமக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன் சார், ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலி, ப்ளஸ் எனக்கும் என்னுடைய சொந்தங்கள்லாம் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது அவல் கிடைச்ச மாதிரி ஆகிடும், அதனால் குவைட்டாக அதை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணும், எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். அதான் சார் நான் யோசித்து பார்த்தேன், உங்கள் பொண்ணு இந்த பொண்ணு தான் கொஞ்சம் தகராறு பண்ணுது, பாக்கி 3 பொண்ணுங்களும் ரொம்ப அன்பாக இருக்குது என்கிட்ட, அதில் 1-2 பொண்ணுங்களை நான் கொஞ்சம் அப்படி கவர் பண்ணிக்கிட்டா நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா, முல்லா அவன் மனசில் இருந்த கிரிமினல் புத்தியை வெளியே சொல்கிறான். நம்ம ஹீரோ முரளி, அதாவது இது அப்படியே அமைக்கிடுவோம், வெளியில வாசலில் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, குவைட்டாக நீங்கள் விட்டுருங்க, நானும் இந்த கல்யாணம் அப்படியே நல்லபடியாக போகிற மாதிரியே காமிச்சுக்கிறேன், உங்கள் பொண்ணு அதை பற்றி அனாவசியம் வெளில பேசாது, என்ன பிகாஸ் அதுக்குத்தான் கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் அதை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற 3 பொண்களும் என் மேலே உயிராக இருக்குதுங்க, அதுக்குள்ளோட கொஞ்சம் க்ளோஸாக நான் பழகிறதுக்குள்ள வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். டடன் நம்ம நாகேஸ்வரன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னடா இது நல்ல அழகாக அருமையாக அட்டகாசமாக நம்ம ஒய்ஃப் மார்க்கெட்டிங் நம்ம மார்க்கெட்டிங் இதெல்லாம் நம்ம பில்டு பண்ணி இவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு வந்திருக்கோம், என்னதான் அரசியல்வாதி பணம் கணக்கு கொடுத்தாலும் அவங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணாமல் அவனுக்கு ஒரு கண்ணு ஒய்ஃப் மேலே ரோஹிணி மேலே இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மாதிரி சமாளித்து அவனுடைய கண்ணிலேயே படாத மாதிரி ரோஹிணியை தள்ளி வச்சுட்டு எல்லாம் பண்ணோமே, அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த முரளி இவ்வளோ சர்வசாதாரணமாக மாமனார்கிட்டேயே பாக்கி 3 பொண்களையும் நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் கண்டுக்காமல் இருங்கன்னு சொல்கிறேன். என்ன ஒரு தைரியம் இருக்குது அவனுக்கு, இப்போவே போட்டு 4 சாத்தி வெளில துரத்திடலாமா அப்படி நினைக்க வேண்டாம், பெரிய செய்தியாகிடும், வெளியில் பத்திரிகைலாம் போட்டுருவானுங்க, நல்ல காலம் அப்போல்லாம் இந்த யூடியூப் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இல்லை, இருந்தாலும் தினத்தந்தியில் வந்தால்
உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி. அதனால் கொஞ்சம் கவலைப்பட்டு அடேடே இந்த விஷயத்தை கொஞ்சம் போடலாம் அப்படின்னு. ஏன்னா சீசன்டு பிஸ்னஸ் மேன், எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியுமே. மாப்பிள்ளைகிட்ட, மாப்பிள்ளை ப்ளீஸ் நம்ம இதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன், பட் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருங்க, அவசரப்பட்டுறாதீங்க எதுலேயும், அப்புறம் ரொம்ப அவமானமாயிடும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி, மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்கேயோ சினிமா போகும்போது மற்ற 3 பெண்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு, இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு லிமிட்டோடு பழகுங்க, ரொம்ப க்ளோஸெல்லாம் பழகாதீங்க. ஏன்னா அவரை பற்றி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஊரில் அவங்க கூட க்ளோஸாக பழகினவங்க, அது கொஞ்சம் அவ்வளோ திருப்தியாக இல்லை, அதனால் நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, அவர்கிட்ட அதுக்காக வேண்டி ஒன்றும் முகத்தை காட்டாதீங்க, சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுங்க, பட் எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்களுக்கும் புரிந்தும் புரியாமலும் ஏதோ அப்பா சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்க, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு. ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க பாவம். அக்கா ஒருத்தி தான் கொஞ்சம் மூடி அண்டு ஹர்டீரியா ஹிஸ்டீரியா இந்த வியாதியெல்லாம் அக்காவுக்கு. பாக்கி 3 குழந்தைகளும் ரொம்ப நார்மல் நைஸ் கேர்ள்ஸ். ஆளுக்கு ஒரு லவ்வரை வேறு பிடிச்சி வச்சுருந்ததுங்க. அதை டைம் வரும்போது அப்பா கிட்ட சொல்லணும்னு. இப்போ அப்பா இதெல்லாம் சொல்கிறத பார்த்த உடனே ஆஹா நேரம் வந்துடுச்சா அப்படின்னு அந்த 19, 17, 15 அதுவும் ஒன்று பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு 18, 19 வயசில் ஒரு பையனை மணந்தால் மகாதேவின்னு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவன் சொல்ல, இந்த பொண்ணை அவன்கிட்ட சொல்ல, 2 பேரும் பழகிறாங்க வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கார் இருக்குது, அங்கே எங்கே அலையிறதுக்கு வசதி இருக்குது, எல்லாம் இருக்கிற போது இவங்க ஏன் கவலைப்படணும். அண்டு பசங்கள்லாம் பொண்ணுங்களை பார்த்து பின்னாடியே நாயாக அலையிறானுங்க. பணத்துக்கு பணம், குணத்துக்கு குணம், இதுக்கு மேலே என்ன வேணும், பங்களா கிங்களா காரு கீரு அது இது, கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் ஜம்முன்னு சந்தோஷமாக இருந்துடலான்ட்டு பசங்கள்லாம் கனவு காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களும் என்ன இந்த வயசில் வரக்கூடிய காதல் ஃபீலிங் எல்லாம் வந்துடுச்சு, ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறமாக ஒன்றொன்றும் பேசுகிற போது வைக்கிற போது நம்ம முரளி அவருடைய வலையை வீச ஆரம்பிக்கிறார் இந்த பொண்ணுங்க கிட்ட. அதான் ஏற்கனவே அவனுக்கெல்லாம் தெரியாமல் அப்பாவும் அம்மாவும் இந்த வார்னிங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்களே, 3 பொண்களும் ஜாக்கிரதையாக இருக்குது, அக்காவுக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது நம்ம. அதே நேரத்தில் அத்தான் என்னென்னமோ கொஞ்சம் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு அத்தான்கிட்ட ரொம்ப கிட்ட வந்து பேசினார்னா, அத்தான் பல் தேய்க்கலையா நீங்கள், கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாங்கிற போது, என்னடா இது அக்கா சொன்ன அதே மாதிரி இதுவும் 4 அடி மெயின்டைன் பண்ண சொல்லுதே, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, 2-3 பொண்களும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நைஸாக சொல்ல, எங்களுடைய அத்தான் எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக முயற்சி பண்ணுறாரு, என்ன செய்யலான்னு கேட்க, என்னது மூஞ்சியிலே 4 குத்து விடுவேன் அவனை, யாரவன் சொல்லு, இல்லை அக்கா புருஷன்தான் அப்படின்னோடனே, அக்கா புருஷனேவா, கையை காலை உடைச்சாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேக்ரவுண்டில் அந்த பசங்கள்லாம் ஆராய்ஞ்சு, ஆஹா அந்த முரளி இந்த குடும்பத்தில் இருந்தான், அங்கேருந்து வரான், அவனுக்கு 2 தங்கச்சி இருக்குதுங்க, அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் 4 பேரை போட்டு சாத்திரலாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, பட் அவர் ஏதாவது தவறாக இது பண்ணார்னு சொல்கிறோன்னு சொல்ல, இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஓடுது. ஆனால் முரளி ஃபுல் ஸ்விங்கில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தான் சரியில்லை, இந்த 3 பொண்களையும் வளைச்சி போடுற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான், பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு, பாவம் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் சரியில்லை, கிட்டேயே படுக்க மாட்டேங்கிறா, இது பண்ணுறாங்கிற அவனுக்கு உணர்ச்சி பீரிட்டுக்கிச்சு. ஒரு பொண்ணு 17 வயசு பொண்ணுக்கிட்ட தகாத முறையில் நடக்க ட்ரை பண்ண, அந்த பொண்ணு கராத்தே கிரத்தெல்லாம் படித்த பொண்ணு 4 ஷாட்டு கொடுக்க, மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கி எகிரி போய் விழ, என்னடி அடிக்கிற உங்கள் அத்தானின்னு கேட்க, ஏயா அத்தானை பிஹேவ் பண்ணுறியா நீ, இன்னும் என்கிட்ட வந்து தோல் மேலே கையை போட்டு சினிமா போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், என் கூடவே இன்னைக்கு ஃபுல்லாக இருலாம் சொல்கிற, என் பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சது உன் பல்லு 32 கட்டிடுவான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல, ஐயோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான உனக்கு ஏன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி, நான் இதை நேரம் எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல போகிறேன், அப்போ தான் உனக்கு புத்தி. ஐயோ ப்ளீஸ் சொல்கிறாத, அத்தானடா நீ, ஏண்டா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தங்கச்சிங்களோட விளையாட ட்ரை பண்ணுற, அத்தானா நீ, விட்டேன்னா ஒன்று அப்படின்னு காலாலே எட்டி ஒரு உதைக்க, அவன் வாழ்க்கையிலேயே அது ஒரு பெரிய மிக பாடமாக அமைந்தது அவனுக்கு. மற்ற 2 பொண்ணுங்களும் சத்தம் கேட்டு ஓடி வர, இந்த மாதிரி சொல்ல,
ஓஹோ, எங்ககிட்டயும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறான் இவன். இவன் நமக்கெல்லாம் அத்தான் இல்லை, வில்லன். வேற எங்கேயும் போட்டு நாலு சாத்து சாத்தணும். கூப்பிட அப்பா அம்மாவன்னு சொல்ல, அப்பாவும் அம்மா வந்து சேர, அவ்வளவுதான். அவமானத்தில் கூனி குறுகி போய் நம்ம முரளி நிற்க என்ன பண்ண முடியும்? காரியத்தை செஞ்சாச்சு, அடி உத வாங்கியாச்சு. இப்போ அப்படியே எல்லா பக்கமும் கைவிரல்கள் நீள கூண்டுக்குள்ள சிக்கின சிங்கம் புலி மாதிரி மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரே வழி முதக்கட்டீர் ஓடி வந்து மாமனார் மாமியார் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ விளையாட்டை பண்ண போக வினையாகி போச்சுன்னு சொல்ல, மாமனார் உடனே இதை பாருப்பா தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுவும் பொண்ணுங்க கிட்ட விளையாடவே கூடாது, சந்தோஷமாக எப்படியாவது மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ, அதை பொண்ணு இதை பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்துகிற வழியை பாரு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். சிக்கல் எல்லாம் சரி பண்ணி நல்லபடியாக மீண்டு வர்றது தான் வாழ்க்கை. அதை கவனி நீன்னு சொல்ல, சத்தியமாக இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன் பாபா அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்கள்லாம் பார்த்து சும்மா இருங்க நீங்கள்லாம், ஏதோ மனிதர்களாக இருந்தால் ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுவாங்க, அதை போய் பெருசுப்படுத்தாமல் போங்க 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 அப்படின்னு நினச்சிட்டு முதுகில் தட்டி கொடுத்து, பாருங்க இது ஒரு நல்ல பாடமாக எடுத்துங்க, வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிற வழியை பாருங்கள் ஓகே அப்படின்னு சொல்ல, அவரு ஓடி போய் பொண்டாட்டியே சரணம் அப்படின்னு அவள் காலில் விழுந்து, அம்மாடி நல்ல காலம் நீ அதெல்லாம் பார்க்கல, கண்டிப்பாக நீ நானும் சந்தோஷமாக இருப்பே, லைஃப் லாங் இருக்கலாம்னு சொல்கிறான். கதை மற்றும் அடி உதவுறாப்புல அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அதே நேரத்தில் கெட்ட புத்தியும் தேர்ந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.